ஒரு அளவு இருக்கு. படுத்துட்டு வந்துட்டா சரியா போயிடுமா? என் மனசு என்ன பாடுபடும்னு யோசிச்சு பாத்தீங்களா? என் புருஷன் இன்னொருத்தி கூட படுத்துட்டு வரத நான் எப்படிங்க ஒத்துக்க முடியும்? 1 2 3 4 5 என்னங்க என்னங்க? இல்ல இதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்றியே, இதுக்கு முன்னாடி எத்தனைன்னு கணக்கு போட்டு பார்த்தேன். என்னது? சும்மாமா சொன்னீங்க. நீங்க தானே எனக்கு அவரை அறிமுகப்படுத்தி வச்சீங்க. அதுக்கு உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணி சொன்னாங்களா? அது உங்க தப்புங்க. எனக்கு மதி வேணுங்க. அவன் கல்யாணம் ஆனவமா? இப்ப நான் என்ன பண்றது? இங்க பாருங்க, அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க. அவங்களெல்லாம் பகைச்சுக்கிட்டீங்கன்னா காணாம போயிருவீங்க. வேற வழியை பார்த்துட்டு போயிடுங்க. அவர் எல்லாமே என்னால வாழ முடியாது கணேசன். படுத்த தூங்க முடியல. கண்ணுக்குள்ள முள்ளு மாதிரி அவரோட நினைப்பு தான் இருக்கு. நானா அவரை தேடி போகலையே. அவர் தானே என்னை தேடி வந்து அன்பை விதைச்சிட்டு போனாரு. உடம்புக்குள்ள ஒரு ஆலமரமே முளைச்சு நிக்கிற மாதிரி, நரம்பெல்லாம் தெரிச்சு போற மாதிரி வேதனையா இருக்கு. சேர்த்துலாம் போல தோணுது கணேசா. தயவுசெய்து அவரை என்கிட்ட பேச சொல்லுங்க. இதெல்லாம் நடக்காதுங்க. கிட்ட போனீங்கன்னு வச்சுங்க, கொலை கூட பண்ணுவாங்க. இப்ப உங்களுக்காக நான் பொண்ணு வச்சுங்க, என்னையும் கொண்டுடுவாங்க. இதெல்லாம் தேவையா? போய் நடக்கிற வேலையை பாருங்க. மொத்தத்துல அவரை மறந்துருங்க. அதான் எல்லாத்துக்கும் நல்லது. இப்ப நான் போறேன். ஆனா மதியோட நினைவுகளோட தான் நான் வாழ்வேன். அவரை நினைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்க யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவர் என்னோட காதலுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அவங்க சுமைய அவங்க தான் சுமக்கணும். மதி சுமக்க ஆரம்பிச்சுட்டாரு. நான் ஆண்டவன்கிட்டே விட்டுறேன். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மதி எனக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு. பொதுவா பெண்களுக்கு காதல் தோல்விங்கிறது சாதாரணம். அவங்க இன்னொரு காதல் இன்னொரு கல்யாணம்னு திசை மாறிடுவாங்க. ஆனா எங்களை மாதிரி திருநங்கைகளை ஆண்கள் புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அதுலயும் காதல் தோல்வினா அது மீள முடியாத மரணம் போலதான். அதுல இருந்தும் நான் மீண்டு வந்தேன். மதிய பிரிஞ்சதும் இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே இல்லைன்னு தான் தோணுச்சு. என்ன போலவே அனாதையா ரோட்ல விடப்படுற திருநங்கைகளுக்காகவும் அனாதையா விடப்படுற குழந்தைகளோட நலனுக்காகவும் வாழறதுதான் வாழ்க்கையோட அர்த்தம்னு அவங்களுக்காகவே வாழ ஆரம்பிச்சேன். I'm in the hospital. Can you call me just after 30 minutes? Yeah, I'll talk to you later. இவங்க கல்கி. ஆண் பெண் குரோமோசோம் முரண்பாடோட பிறந்த உங்க குழந்தைய பத்தி பேச வந்திருக்காங்க. இவங்க கிட்ட உங்க மனசை திறந்து உங்க குழந்தைய பத்தி எது வேணாலும் கேளுங்க. உங்களை நாளைக்கு வந்து பாக்குறேன். வரேன் கல்கி. Okay, doctor. Hey baby, so sweet. டாக்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. உங்க குழந்தைய பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அழாதீங்க ப்ளீஸ். பெத்து பொழிச்ச உடம்பு தாங்காது. அழாதீங்க. உங்க குழந்தை குரோமோசோம் டிசார்டரோட டவுன் சிண்ட்ரோம் குழந்தையா பிறந்திருக்கு. ப்ளீஸ் அழாதீங்க. ஆண்டவன் ஸ்பெஷலா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி குழந்தைய ஒரு ஸ்பெஷல் கிஃப்டா கொடுப்பான். தயவு செய்து இந்த குழந்தைய வெறுத்துறாதீங்க. இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைங்க பெத்தவங்களாலேயே கைவிடப்பட்டு நிறைய இடங்கள்ல பிச்சை எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்க குழந்தைக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எங்களை மாதிரி திருநங்கைகள் பெத்தவங்களால கைவிடப்பட்டு எவ்வளவு துன்பமும் வேதனையும் அனுபவிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுல எத்தனையோ பேர் அன்புக்காக தினமும் ஏங்கி ஏங்கி செத்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? Your child may become the future of this nation. Your child may become a revolutionary leader. உங்க குழந்தைய தயவு செய்து வெறுத்துறாதீங்க. தயவு செய்து ஒதுக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் நான் என் குழந்தைய அனுபவ ரசிச்சேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் என் வயித்துல உதைக்கும் போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் எப்படி என் குழந்தைய வெறுக்க முடியும்? கல்கி, இவர் யார்? உங்க ஹஸ்பண்டா? ஆமா, என் ஹஸ்பண்ட் தான் வேண்டான்றாரு. ஓ கல்கி, என் குழந்தை இல்லாம இருக்க நீ முடியாது. தப்பா நினைக்காத கல்கி. அப்பாதான். ப்ளீஸ். விளக்கணிச்சதுக்கு அப்புறம் விடியறதுக்குள்ள சொல்லாம ஓடினவர் தானே நீங்க. இன்னைக்கு தானே பாக்குறேன். அதுக்கு பிறகு அன்னைக்கு ஒரு மனசை கொலை பண்ணீங்க, இன்னைக்கு ஒரு உயிரை கொலை பண்ணணும்னு நினைக்காதீங்க.
கடவுள் உங்களுக்கு கொடுத்த தண்டனைன்னு இந்த குழந்தைய நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து இந்த குழந்தைய எனக்கு கொடுத்துருங்க, நான் வளர்க்குறேன் நல்லபடியா. ஆனா நீங்க பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா இந்த குழந்தைய வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து நல்லபடியா வளங்க. இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்பனா இருந்து பாத்துக்குங்க. ப்ளீஸ் நீங்க அழாதீங்க. எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வரேன். கல்கி, நம்ம குழந்தைய நாமளே வளர்க்கலாம் தேவி. அழாத தேவி, ப்ளீஸ். என்ன சொரவினை வாசிக்க ஆரம்பிச்சாச்சா? இசை உங்களுக்கு ரொம்ப இசைவா இருக்குல்ல? உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டதுல மனசு ரொம்ப கனமாயிடுச்சு. வலிகளை எல்லாம் இசையால தானே கரைக்க முடியும். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். உங்களுக்கு மறுபடியும் உங்க ஊருக்கு போகணும்னு தோணவே இல்லையா? தஞ்சாவூர் பக்கம் தானே திருவையாறு இருக்கு. பிள்ளார் தன் சுயம் மாறாம அதே குளிர்ச்சியோடு இருந்துச்சு. ஆனா என் மனசு முழுக்க காயங்கள். அந்த வரப்பும் தோப்பும் ஆத்தங்கரையும் அங்க வீசின தென்றல் காத்து கூட எனக்கு முள்ளாதான் உறுத்துச்சு. கடைசியா நான் மீனாவை பிரியும் போது பார்த்த அந்த கண்களோட சோகம் நான் ஊரை விட்டு வெளியேறின பின்னரும் கூட என்னை துரத்திட்டே இருந்துச்சு. என்ன இந்த சொந்தம் என்று எட்டி எட்டி பார்க்கிறதே. ஒவ்வொரு வயதினிலும் ஒவ்வொரு கனவிருக்கும், வாழ்வே கனவுமயம் என்பதே மறந்திருக்கும். தோழமையின் கைப்பிடித்து நடந்து செல்லும் போது காதலெனும் ஊருக்கது கூட்டி செல்லும் பாரு. சிலர் தெரியாமல் போவார், சிலர் தெரிந்தேதான் போவார். இனி எதிர்காலம் என்னாகும் யார் சொல்லக்கூடும்? சின்னஞ்சிறு இதயத்திலே மழைத்துளி குதிக்கிறது. என்ன இந்த சொந்தம் என்று எட்டி எட்டி பார்க்கிறது. மழைத்துளி விழுவது மண்ணுக்கு தெரியும், மழைத்துளி சேருமிடம் யாருக்கு தெரியும்? இது நதியாக ஓடி கடலோடு கூடி முத்தாகுமா இல்லை ஒப்பாகுமா? எரி எரி ஐயே எரி ஐயே எரி எரி ஐயே. நான் ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் சாதி சன மத்தியில தலை குனிய வேண்டியிருக்குன்னு யாருக்கிட்டையும் சொல்லாம அப்பா குடும்பத்தோட ஊரை விட்டே போயிட்டாராம்.
உயிருக்கு உயிரா பழகின சோப்பு மாமா அதிர்ச்சி மேல அதிர்ச்சி தாங்க முடியாம காலையில வீட்டுக்குள்ள அனாதையா செத்து கிடந்தாராம். என்னை பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு மீனாவும் நாங்க படிச்ச ஸ்கூல்லையே இருக்கிற கன்னிகா மடத்துல கன்னியாஸ்திரியா சேர்ந்துட்டாலாம். அவரோட வீட்டையும் புல்லட்டையும் பார்க்கும்போது என்னை உயிரோட சிலுவையில் அறிஞ்ச மாதிரி ஒரு வலியை நான் உணர்ந்தேன். இப்ப மீனா எப்படி இருப்பாளோ? இப்ப நான் அவன் முன்னாடி போய் நின்று அவளுடைய அமைதியான வாழ்க்கையில கல்லெறிய விரும்பல. அத்தனையும் செத்து போய் மௌனத்தை மட்டுமே சுமந்துக்கிட்டு திரும்பி வந்தேன். என்னோட க்ரூவோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். Have a safe journey. Nice to see you. Take care. Bye. சின்னஞ்சிறு இதயத்திலே மழை துளி குதிக்கிறதே, என்ன இந்த சொந்தம் என்று மழை துளி விழுவது மண்ணுக்கு தெரியும், மழை துளி சேரும் இடம் யாருக்கு தெரியும். இது நதியாக ஓடி கடலோடு கூடி முத்தாகுமா இல்லை உப்பாகுமா? ஏரேரிரேரா, ஏரேரிரா. சின்னஞ்சிறு இதயத்திலே மழை துளி குதிக்கிறது, என்ன இந்த சொந்தம் என்று எட்டி எட்டி பார்க்கிறதே. மழை துளி விழுவது மண்ணுக்கு தெரியும், மழை துளி சேருமிடம் யாருக்கு தெரியும்.